வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நம்ம பார்க்கறோம். வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்டுல உங்களால நல்லா தூங்க முடியுதா? தூக்கம்ன்றது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அந்த தூக்கம் ஒருத்தர் நல்லா தூங்கலைன்னாவே அவரால் மறுநாள் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த தூங்குறதுக்கான இடம் எப்படி இருக்கணும்? அந்த தூங்குறதுக்கான இடம் சரியாக அமையாவிட்டால் உங்களுக்கு சரியா தூக்கம் வராது, உங்களுக்கு மன அழுத்தத்தை அது கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களோட படுக்கை அறை எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து தான் இப்ப பார்க்க போறோம். படுக்கை அறை எப்படி இருக்க வேண்டும்? ஏற்கனவே வீட்டுல குடியிருக்கவங்க உங்களுக்கான படுக்கை அறை இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புதிதாக வீடு கட்டுறவங்க உங்களோட படுக்கை அறைய நம்ம இந்த வீடியோவில் எப்படி சொல்றோமோ அது போல அமைச்சுக்கோங்க. ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வாஸ்து குறித்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகே, படுக்கை அறையின் சரியான திசை, படுக்கை அறை எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு வீட்டில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த வீட்டோட தலைவன் தலைவி யார் முக்கியமான ஆட்களோ அவங்க தான் தலைவன் தலைவி. ஓல்டேஜ் பர்சன் இருப்பாங்க, அவங்களோட ஃபாதர் மதர் அந்த மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க. இவங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா சூட் ஆகும். அப்படின்னு மாஸ்டர் பெட்ரூம் 1, மாஸ்டர் பெட்ரூம் 1ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வீட்டோட கன்னி மூலைன்னு சொல்லுவோம். அதாவது சவுத் வெஸ்ட், அந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் பகுதியில மாஸ்டர் பெட்ரூம் 1 இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் 1ன்றது அந்த வீட்டோட தலைவன் தலைவி அவங்களுக்கு இருக்க வேண்டிய அறை. அதுதான் மாஸ்டர் பெட்ரூம் 1 கன்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கிற சவுத் வெஸ்ட். மேற்கு சைடு பெட்ரூம் இருக்கு, அது குழந்தைகளுக்கான அறையா இருக்கு. வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துல பெட்ரூமை நம்ம கொடுக்க கூடாது. அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அந்த இடத்துல பெட்ரூம் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணோம்னா அங்க மன அழுத்தம், நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்ப 2 சைடு நம்ம பார்க்கிறோம். ஒன்னு சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட்ல அந்த வீட்டோட தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல முக்கியமான நபர்கள் யார் அந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்களோட பெட்ரூம். அதே நேரத்துல நார்த் ஈஸ்ட் சைட்ல எந்த விதமான பெட்ரூமும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இருக்கு. இந்த சைடு இருக்கு வாயு மூலை இருக்கு, அக்னி மூலை இருக்கு. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இந்த 2 இடங்களுமே அக்னி மூலை பெட்ரூமுக்கு சரியான இடம் கிடையாது. அதே நேரத்துல வாயுவும் செகண்டரி ஆப்ஷன், வழியே இல்லை. வாயு மூலை அதாவது நார்த் வெஸ்ட் அந்த இடத்துல பெட்ரூம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பெட்ரூமோட ஓரியன்டேஷன் எப்படி பார்த்துட்டோம், எந்தெந்த சைட்ல இருக்கலாம் பெட்ரூம் அப்படின்னு சொல்லி. பெட்ரூம் நம்பர் 1 சவுத் வெஸ்ட். கிட்ஸ் பெட்ரூம் வெஸ்ட் சைட்ல இருக்கலாம். அடுத்து கப்புள்ஸ் பெட்ரூம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆப்ஷனலா நீங்க வாயு மூலை அதாவது நார்த் வெஸ்ட் சைட்ல கொடுத்துக்கலாம். மிச்சபடி அக்னி மூலைன்னு சொல்ற சவுத் ஈஸ்டும் இது ஈசான்ய மூலைன்னு சொல்ற நார்த் ஈஸ்டும் பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அக்னி மூலையில பெட்ரூம் வச்சீங்கன்னா அவங்களால ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா அக்னின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடமே பயங்கர ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பிசினஸ் இது பண்ணலாம், ஒரு சமையல், நம்ம உடம்புக்கு உணவே மருந்துன்னு சொல்லுவோம். எல்லாமே அக்னி மூலையில இருந்துதான் நமக்கு ப்ரிப்பேர் ஆகி வருது சாப்பாடு எல்லாம். ஆனா இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வீட்டுல கிச்சன் வச்சு கட்டுவாங்களான்றது ஒரு டவுட். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பயே யாருமே குக் பண்ணி சாப்பிட்றது இல்லை, புக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் புக் பண்ணா போதும், உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ எல்லாம் ஒரு காமன் நேரத்துல வீடு தேடி வந்துருது. அதனால நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் குக் பண்றதே கிடையாது. Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders.
அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கிச்சன் நமக்கு தேவையில்லாத ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் நிறைய கிச்சன் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் கிச்சன் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு சின்ன ஒரு டேபிள் மட்டும் இருக்கும். அந்த டேபிள்ல ஸ்டவ் இதெல்லாம் வச்சுருவாங்க. ஏதாவது ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே புக் பண்ணப்பதான் வந்து மொபைல்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உடனே வந்துடுது. உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வெரைட்டிஸ், அதுவும் 8:30 மணி 9 மணிக்கு மேல ஆச்சுன்னா ஆஃபர் வேற பறக்குது. எல்லாமே ஆஃபர் ரேட். டபால்னு பாத்தீங்கன்னா பிரியாணி 400 ரூபான்றது 8:30 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல போயிட்டு போயிருந்தா 300 ரூபாய் 250 ரூபான்னு குறைஞ்சிட்டே வரும். அதனால வந்து எல்லாருமே அதை ப்ரிஃபேர் பண்றாங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஹைஜீனிக் ஃபுட்டுன்னா அது உங்களோட கிச்சன்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். புக் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உணவும் கிடையாது, சேச்சுரேட்டட் ஃபுட்டும் கிடையாது. அது உங்களுக்கு டேஸ்ட் இதெல்லாம் கலர்ஸ் இது எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கலாம். அது உடலுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால அந்த கிச்சன் அக்னி மூலைன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த வீட்டுக்கு அங்க இருந்து ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டை சாப்பிட்டு தான் அவர் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனா வர்றாரு. அங்க இருந்து சமைச்சு வர ஃபுட்டை சாப்பிட முடியாத ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனிதரா வருவாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, சரி. இப்ப அடுத்து படுக்கை அமையோட பெட் பொசிஷன் எந்த சைட்ல தலை வச்சு தூங்குனா நல்லது அப்படின்னு வாஸ்து சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தெற்கு நோக்கி வச்சு தலை வச்சு தூங்கணும். தெற்கு பக்கம் தலையை வச்சு தூங்கணும். கிழக்கு நோக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஆனா வடக்கு நோக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. வடக்கு நோக்கி வந்து நெகட்டிவ் எனர்ஜி, உங்களுக்கு எனர்ஜி பேலன்ஸ் ஆகாம உங்களுக்கு தொந்தரவு. கதவு ஜன்னல் நீங்க படுக்கையில இருந்து விசிபிளா பாக்குற மாதிரியா கதவுகள் இருக்குறாங்க. அதாவது கதவை திறந்தாலும் பெட்டு தெரிகிற மாதிரியான பொசிஷன்ல கதவு அமைச்சிடக்கூடாது. ஜன்னல் ஏரேஷன், உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் எப்படி இருந்தால் நல்லா கிடைக்குமோ 20% நம்ம நார்மலா சிவில் டைம்ல 20% ஓப்பனிங். ஒரு ரூமுக்கு வந்து 20% ஓப்பனிங் இருக்கும். சுற்றி க்ளோஸ் ஆயிருக்குன்னா அந்த டோட்டல் அந்த வால் ஏரியாவை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுல 20% வந்து வென்டிலேஷன். அதாவது ஜாயினரிஸ், விண்டோஸ் மட்டும், டோர்ஸ் கனெக்ட் கிடையாது. டோர்ஸ் வந்து நீங்க வேணும்னா திறப்பீங்க, இல்லை பூட்டி வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் விண்டோ வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் திறந்து வச்சுக்கிறதுக்காக 20% ஓப்பனிங் இருக்கணும்னு சொல்லி சிவில் ஒரு தம் ரூல் மாதிரி 20% ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ஜாயினரிஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கலர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெட்ரூம்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைப்ரண்ட் கலர்ஸ்ன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 8 years பேக். அந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு தலையெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரியான ஒரு கலர்ஸ், அந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட் கலரை கொண்டு போய் நீங்க வந்து பெட்ரூம்ல அடிச்சு வச்சீங்கன்னா நிம்மதியா உங்களால தூங்கவே முடியாது. அது 100% கேரண்டி. தூக்கமே வராது. அந்த கலரே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், தூங்க விடாது. அதனால நீங்க பெட்ரூம்க்கு என்ன கலர், லைட் கலர், ஒரு கிரீம் கலரோ, ஒரு ஆஃப் ஒயிட்டோ, ஒரு பிங்கோ, எது நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைட் கலரா இருக்கணும். உங்க கண்ணுக்கு அது வந்து ஒரு பிளசண்டா இருக்கும். அந்த மாதிரியான கலரா இருக்கும். டார்க் கலர் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இது பூராமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து பெட்டுக்கு ஆப்போசிட்லயோ இல்ல பேக் சைடு ஹெட்ரெஸ்ட் சைடோ கண்ணாடி வைக்கக்கூடாது. மிரர், நீங்க பெட்ல இருந்து எந்திரிச்சோன்னா மிரரை பாக்குறதோ, இல்ல பெட்ல இருந்து திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு மிரர் தெரியுதோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நிறைய பேர் ஹெட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய மிரர் வச்சிருப்பாங்க. அது எல்லாம் ஏதோ ஒரு ஃபேஷன் ஒரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பெட்ரூம் வந்து கிளீனா இருக்கணும். நிறைய பேர் காட்டுக்கு கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுக்குவாங்க. குப்பையை அப்படியே போட்டுட்டு கீழே தள்ளி வச்சிடலாம் அப்படின்றது. அந்த மாதிரிலாம் நீங்க செய்யவே கூடாது. அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் நீங்க பெட்ரூம்ல வச்சிடக்கூடாது. லேப்டாப் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கும், இந்த சைடு 2 மொபைல் இருக்கும், ஆப்போசிட்ல டிவி இருக்கும், வைஃபை கனெக்ஷன் இருக்கும், ஏர் கண்டிஷன் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எல்லாமே உங்களோட டீப் ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ வாஸ்துப்படி ஒரு பெட்ரூம் அமைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஹெல்த் நல்லா தூங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்போட ஹெல்த் நல்லா இருக்கும். இதனால நமக்கு மன ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் மன ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால உங்களோட லைஃப் வந்து ஒரு சுபிக்ஷமா இருக்கும், சந்தோஷமா போகும். ஓகே, அதனால இந்த பெட்ரூம் அமைக்கக்கூடிய முறை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லைஃப்ல மனுஷன் ஓடி ஆடி வந்து கடைசியில ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் வந்து அந்த வீட்டில் வந்து அவர் பெட்ரூம்ல தான் நிம்மதியா படுத்து தூங்கணும். ஸோ அந்த இடத்துல வாஸ்து சயின்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோ அந்த ரூலை எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா அந்த பெட்ரூம் வந்து நமக்கு ஒரு நல்லபடியா ஒரு டீப் ஸ்லீப் பிளஸ்
ஒரு ப்ளசன்ட் ஸ்லீப் கொடுக்கும், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து. இப்போ ஒரு பெட்ரூமை வந்து வாஸ்துப்படி அமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பெட்ரூமை வாஸ்துப்படி அமைக்கல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜிக்ஜாக், இது இருக்க வேண்டிய இடத்துல அதுவும், அது இருக்க வேண்டிய இடத்துல இதுன்ற மாதிரி பெட்ரூம் இருக்க இடத்துல வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஒரு பாத்ரூமை போடுறோம், ஒரு பாத்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஒரு பூஜை ரூம் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் பெட்ரூமை போடுறோம். இப்படி இருந்தா என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் திங். ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்ட்னு ஒரு மனுஷனை சொல்ற மாதிரி அந்த வீடு வந்து ஒரு ஹேண்டிகேப்ட், வாஸ்து குறைபாடு உள்ள வீடா இருக்கும். அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி டாப்ல இருக்கும். அப்படின்னும் போது அந்த வீட்டில் இருக்கவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ஜாலியாக சந்தோஷமாக இருந்துருவாரு. நெகட்டிவ் எனர்ஜி கூட இருந்தாருனாவே எந்த நேரமா அவர் டென்ஷன்லேயே இருப்பார், ஷார்ட் டெம்பராக இருப்பார், நினைச்சதுக்கெல்லாம் திட்டுவார், யார் கூடயா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், ஹார்ஷாக பேசிக்கிட்டே இருப்பார், வீட்டில் மாற்றி ஒருத்தர் கரு பொருள்கிட்டே இருப்பாங்க. அதனால வீடு வாஸ்து என்ன சொல்லுதோ அது மாதிரியான டைரக்ஷன்ல ஓரியன்டேஷன் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தெரியும். பெட்ரூம் அமைக்கிறது எப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட பர்சனலைஸ்டு நம்பர் இதில் டிஸ்பிளேல வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான சஜஷன், 1-to-1 சஜஷன் நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் டீப்பாக உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன வேணும்னாலும் நாங்கள் வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குறித்தும் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கும். நாங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வீடியோவை லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் மிகப்பெரிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸாக இருக்கும், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சார்ந்தவர்கள் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர். ஓகே, தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.